இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமை உங்கள் பின்னாலே காக்கும். உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் காத்த தேவன் உண்மை உள்ளவர். இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால் பாதுகாத்த தேவன், வானத்தின் பலகனினால் ஆண்டவர் வானத்தின் பல கனியினால் அவர்களை திருப்தியாக்கின தேவன். தூதர்கள் சாப்பிடுகிற உணவை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த மோசே என்னென்ன காரியங்கள் தேவ சமூகத்தில் போய் விழுந்து இந்த ஜனங்களை நடத்தும்படி ஆண்டவரிடத்தில் போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைக்கு நீ சோர்ந்து போய் இருக்கலாம், உன் இருள் உன்னை சூழ்ந்து இருக்கலாம். வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே, இந்த கடனில் நான் சிக்கி இருக்கிறேனே, என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை, என்னை சுற்றி பயம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, என்னால் அந்த பயத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று நீ நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் இருள் மாறும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் கடன் பாரம் மறைந்து போகும். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். மகிமை உனக்கு முன்பாக பின்பாக கடந்து செல்லுகிறது. உன் கண் காணும். இந்த நாளிலே பாதாளத்தில் இருக்கிற சில காரியங்கள், அந்தகார வல்லமைகள் உன்னை பிடித்து கொண்டு இருக்கலாம். கடனில் நீ பிடித்து கொண்டு இருக்கலாம், நீ சிறைப்பட்டு இருக்கலாம். உன் சிறை இருப்பை என் ஆண்டவர் மாற்றவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கையுள்ள சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சிறை இருப்பு மாறும், உன் இருளான வாழ்க்கை மாறும், நீ சிறைப்பட்டு இருக்கிற உன் வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விடுதலையாக்க ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருள் இருள் போன்ற உன் கடன் பிரச்சனை, இருள் போன்ற உன் வியாதி, இருள் போன்ற உன் சமாதானம் இல்லாதபடி தத்தளித்து கொண்டிருக்கிற உன் பாத்திரம், இன்றைக்கு உன் சத்துருக்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்பதை மறந்து விடாதீங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக, நீ சோர்ந்து போய் கொண்டு இருக்கலாம், நீ சோர்விலே கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு அற்புதம் கூட நடக்கலையே, என் வாழ்க்கை இருளிலே நான் அகப்பட்டு கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருளை மாற்ற வல்லமை உள்ள தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உங்களையும் காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ சிக்கி கொண்டிருக்கிற கடன் பாரங்கள் மாறும், உன் சிறை இருப்பு மாறும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளை மாற்ற என் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதீங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதனையோட
சிறைப்பட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிசாசு உன் வாழ்க்கையை சிறைப்பிடித்து இருக்கலாம். உன்னுடைய உன்னுடைய வியாபாரம் சிறைப்பட்டு இருக்கலாம். உன் திருமண வாழ்க்கை சிறைப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு பிசாசு ஜெயிக்க முடியாது. உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் உண்மை உள்ளவர். உன் சிறை இருப்பிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்பதை நீ நிச்சயமாக உன் கண்கள் காணும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, சிறை இருப்பை மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா என்று கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய சிறை இருப்பிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. சிக்கி கொண்டிருக்கிற இருளான வாழ்க்கையை விடுதலை ஆக்குங்க. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே செழிப்பாக மாறட்டும். ஆண்டவரே, உங்க மகிமையை நாங்க பார்க்கும்போது உங்க மகிமை எங்களுக்கு முன்பாக பின்பாக கடந்து வரும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. எசப்பா, நீர் இந்த நாளிலே சிறை பிடித்திருக்கிற எல்லா காரியங்களில் இருந்து விடுதலையை தாங்கப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகளுக்கு உங்க நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.